வணக்கம். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டம், அதாவது பிழைப்பூதியம், அரசு ஊழியர்கள் நிரந்தர பணி நீக்கமோ அல்லது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று அரசாணை சொல்கிறது. அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஆண்டுகள் இதுக்காக ஒருங்கிணைப்பு செய்து இந்த தகவல்களை திரட்டிய திரு ராஜாப்பா சார் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த ஜெயந்தி அவர்களுக்கும் மற்றும் கங்காசேகர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது சட்ட பஞ்சாயத்து இயக்கம். இது 3 ஆண்டுகள் இந்த தொகுத்த இந்த தகவலை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கே வெளியிட்டிருக்குது. இல்லை என்னன்னாக்கா 2 விதம். இப்போ அரசு ஊழியர்கள் தப்பு செய்கிறாங்க, அவங்க மேலே 2 வகையாக நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று நீதிமன்ற நடவடிக்கை, 2வது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்ற நடவடிக்கையில் ப்ரூவ் பண்ணாக்கா அவங்கள பணி நீக்கம் செய்யறது. அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்போது அவங்களுக்கு 6 மாதம் சஸ்பெண்டு, இல்லை 1 வருஷம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் அரசாணையில் நிறைய அரசாணைகள் போட்டிருக்காங்க. பணியாளர் மற்றும் நிர்வாக துறை அவங்க நிறைய அரசாணைகள் போட்டிருக்கிறாங்க. கடைசியாக என்னன்னா 2022 ஒரு அரசாணை என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அரசாணை 81 4/8/22. இதில் இது வரைக்கும் முன்னாடி பட்ட அரசாணைகளின் அடிப்படையில் போடப்பட்ட அந்த அரசாணை, அதுல தெளிவா என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு அரசு ஊழியர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டால் 6 மாதத்திற்குள் அந்த வழக்கை முடிக்க வேண்டும். அவ்வாறு 6 மாதத்திற்குள் அந்த வழக்கு முடிக்கும் போது அவங்களுக்கு பிழைப்பு ஊதியமாக, சப்சிடன்ஸ் அலவன்ஸாக எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா 50% அவங்களுக்கு கொடுக்கணும். 6 மாதத்திற்குள் அந்த வழக்கை முடிக்கல அப்படின்னாக்கா அதன் பிறகு 75% அவங்களுக்கு பிழைப்பு ஊதியம் கொடுக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர்னால் அந்த வழக்கு காலதாமதமாகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு 25% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அந்த அரசாணை சொல்லுது. இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் நடவடிக்கை உரிய காலத்தில் எடுக்கல, அந்த 6 மாசத்துக்குள்ள எடுக்கல அப்படின்னாக்கா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த அரசாணை சொல்லுது. ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த தெளிவு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னாக்கா துறை ரீதியாக 6 மாசத்துக்குள்ள அவங்க பண்ணணும். நீதிமன்ற நடவடிக்கை இருக்குது, அதுக்கு அடுத்து டிவிஎஸ்சி, இதெல்லாம் 1 வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு அந்த கால வரையறைக்குள் முடிக்கல அப்படின்னாக்கா ஒவ்வொரு 3 மாதமும் அரசாங்கத்துக்கு அந்த துறை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை சட்ட பஞ்சாயத்து இயக்கம் திரட்டி இருக்கிற அந்த தகவல்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா 20 வருஷம் 25 வருஷம் அவங்க பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு, அதாவது அவங்க லஞ்சம் வாங்கி மாட்டிருப்பாங்க, ஊழல் செய்தி மாட்டிருப்பாங்க, ஒழுங்கினமாக நடந்து மாட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம 75% மக்கள் வரி பணம் வீடடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கும்போது சும்மா ஒரு 5 துறைகள்ல இருந்து நம்ம கேட்டோம். ஒரு 300 அலுவலகங்கள்ல நம்ம கேட்கும்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் இயக்கம் அந்த துறையில இருந்து 5,82,00,000 அவங்க பிழைப்பூதியமா கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 4,10,00,000 பிழைப்பூதியமா கொடுத்துருக்காங்க. பதிவுத்துறையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா 2,10,00,000 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல இருந்து பாத்தீங்கன்னா 3,42,00,000. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் 17,61,00,000. இந்த 5 துறைகள்ல எல்லா ஆபீஸ்ல ஒரு 300 ஆபீஸ்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,200 பேர் இது கேட்கும்போது பாத்தீங்கன்னா 32 கோடி மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க 2019 to 2022 வரையில. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்ட தகவல் அடிப்படையில இந்த தகவல் பற்றி இருக்குது. இதுதான் நம்ம இவ்வளவு மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பது நம்ம தமிழக அரசிற்கு நம்ம 8 கோரிக்கையை வச்சு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். அதுல முக்கியமான கோரிக்கை என்னன்னாக்கா, அரசாணைகள்லாம் வச்சிருக்கீங்க, நடைமுறைகள் நீங்க அரசு கடிதம் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நீதிமன்ற நடைமுறைகள்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில போடப்பட்ட அரசாணை 81 இருக்குது. இதன் அடிப்படையில நீங்க என்ன கால அளவு கொடுத்துருக்கு. இப்ப டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, 6 மாசத்துக்குள்ள பண்ணணும். டிவிஎஸ் வழக்குனா 1 வருஷத்துக்குள்ள, நீதிமன்ற வழக்குனா 1 வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னா அந்த கால வரையறைக்குள்ள முடிங்க. 1. 2வது, அந்த கால வரையறைக்குள் நீங்க முடிக்க முடியல அப்படின்னா 6 மாசத்துக்கு மேல நீங்க அவங்களை எல்லாம் பிழைப்பூதியம் கொடுக்க வேண்டியல, அவங்கள நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. அவங்க நீதிமன்றம் போய் அவங்க நியாயமா இருந்தாங்கன்னாக்கா திரும்ப வேலைக்கு வரட்டும், இல்லையா அவங்க அப்படியே அனுப்பிச்சிடலாம். இப்ப தேவையில்லாம அவங்களுக்கு அடுத்தது. 3வது விஷயம், இவங்க ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாக்கா அவரு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. என்ன நடவடிக்கைன்னு தெளிவு இல்லை, அதை தெளிவுபடுத்தணும். 1. 2வது, இந்த மாதிரி கூடுதலா அவங்களுக்கு 75% போகுது, பிழைப்பூதியம் போகுது அப்படின்னாக்கா அந்த சம்பந்தப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் நடவடிக்கை எடுக்காத அந்த அலுவலர் இருக்காருங்க, அவருடைய சம்பளத்துல இருந்து பிடிச்சி கொடுக்கணும்
அப்படிங்கிறது தான் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினுடைய கோரிக்கையா இருக்கு. அது முக்கியமான கோரிக்கை இது. இதை முன்வைத்து தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு. இந்த சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் கோரிக்கைகளை நம்ம 29/9/2025 வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் மனிதவள மேலாண்மை துறையினுடைய செயலாளருக்கும் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த தகவல்கள் எல்லாம் திரட்டி இந்த பத்திரிகைகளை சந்திப்பு வச்சிருக்கிறோம். கண்டிப்பா இதை வந்து பார்க்கின்ற மக்களும் இந்த கோரிக்கை வைக்கணும். என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் தேர்தல் அப்ப வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, அந்த மாதிரி மக்களை வந்து அவங்க கவர்றாங்க. அது போல அரசு ஊழியரும் நம்ம பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, அவங்க தேர்தல் நேரத்தில் நமக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி இப்ப வந்து கோடிக்கணக்கில் இந்த பக்கம் ஒரு மாசம் 100 கோடி 150 கோடி பிளப்பூதியம் கொடுத்து அவங்க அரசு ஊழியர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறாங்களாம். சரி, அரசு ஊழியர்கள் வந்து பிளப்பூதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம நாளைக்கு இனிமேல் லஞ்சம் வாங்கினாலும் நம்மளும் வெளியில போக வேண்டியல, லஞ்சம் வாங்கினாலும் பிளப்பூதியமா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். அதனால ஏன்னா இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அலுவலருமே ஒரு அரசு ஊழியரா இருக்கிறாரு. அதனால நம்ம நாளைக்கு வந்து மாற்றினாலும் நம்மளையும் காவாத்து பண்றதுக்கு இங்க இன்னைக்கு அரசு ஊழியர் இருக்கிறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, அரசாங்கமே ஒரு பக்கம் மக்களுக்கு வந்து இலவசங்களை கொடுக்குறாங்க, இந்த பக்கம் வேலை செய்யாமலே அரசு ஊழியர்கள் கொடுக்குறாங்க. அது மூலயமா நம்ம மீண்டும் ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது. ஆனாலும் இதை கண்டிச்சு இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தான் இன்னைக்கு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தி இருக்கிறது. இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.